விமானிகளை பயிற்றுவிக்கும் விமானத்தின் சக்கரம் நடுவானில் கலன்று விழுந்த சம்பவம் ஒன்று இன்று பதிவாகியது. எவ்வாறாயினும் கட்டுப்பாட்டு நிலையத்தின் ஒத்துழைப்புடன் ரத்மலானை விமான நிலையத்தில் குறித்த விமானம் பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டுள்ளது. தனியார் பயிற்சி நிலையத்திற்கு சொந்தமான குறித்த விமானம் இன்று முற்பகல் பயிற்சி நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்த போது தெற்கு அதிவேக வீதியின் வான்பரப்பில் விமானத்தின் சக்கரம் கலன்று விழுந்துள்ளது. செஸ்னா 152 ரக சிறிய விமானத்திலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக விமானப்படை பேச்சாளர் விங் கமாண்டர் கிஹான் செனவிரத்ன தெரிவித்துள்ளார். விமானத்தில் இருந்து கலன்ற சக்கரம் தெற்கு அதிவேக வீதியின் பரகஸ்தோட்ட பிரதேசத்தில் வீழ்ந்துள்ளது. இந்த சம்பவத்தை நேரில் கண்ட ஒருவர் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். களுத்துறையிலிருந்து கொட்டாவைக்கு செல்வதற்காக தொடங்கொடையில் அதிவேக வீதிக்குள் நுழைந்தோம். 5 மற்றும் 6 கிலோமீட்டர் தூரம் சென்றபோது மேலே ஒரு விமானம் சென்றது. அவ்வாறு சென்ற விமானம் திடீரென இடது பக்கம் திரும்பியது. அப்போது டயர் ஒன்று விமானத்திலிருந்து கீழே விழுந்தது. எமது பக்கமாக இல்லாத வீதியின் மற்றைய பக்கத்திலேயே விழுந்தது. காலிக்கு செல்வதற்காக கார் ஒன்றும் வந்தது. அந்த கார் அதற்கு அப்பால் செல்லாது நின்று கொண்டது. பின்னர் அதிவேக வீதியின் பாதுகாப்பு தரப்பினருக்கு அறிவித்தோம். இன்று காலை 10 மற்றும் 11 மணி அளவில் விமானம் ஒன்று மிகவும் தாழ்வாக பறந்து சென்றதை அவதானித்தேன். ஏதாவது பிரச்சனை என்பதை அறிந்தேன். பின்னர் சக்கரம் என்று அதிவேக வீதியில் கலன்று விழுந்ததாக அறிந்தேன். மில்லதனிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கெலனிகமவில் இருந்து காலி நோக்கி 18.9 மைல்களுக்கு அருகில் குறித்த சக்கரம் கலன்று வீழ்ந்துள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. மேலதிக விசாரணைகளுக்காக குறித்த சக்கரம் மில்லதனிய போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்டது. அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணைகளை நடத்தியுள்ளதாக சிவில் விமான சேவைகள் அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் HMC நிமல்சரி தெரிவித்தார். அதன் அடிப்படை விசாரணைகள் தற்போது நிறைவடைந்துள்ளதுடன் அவற்றை சிவில் விமான சேவைகள் அதிகார சபையின் பிரதான விசாரணை அதிகாரி முன்னெடுத்திருந்தார்.